என் மகனே, உன் மனசு மாதிரியே காவேரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. இயற்கை யாருக்கும் சொந்தமானது அல்ல என்றும் அணையை திறக்காவிடே பெருவெள்ள ஆபத்து ஏற்படும் என்றும் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா? காவேரி நீரை வச்சு திருட்டு திமுக நம்ம தளபதிக்கு தப்பான பேரை கலங்கத்தை ஏற்படுத்தலாம்னு நினைச்சாங்க. கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட தமிழக முதல்வர் விஜய்க்கு ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்துள்ளதாக கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். நம்ம தளபதி விஜய் கூட கர்நாடகா போக ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு பேச்சுவார்த்தைக்கு. கர்நாடக மக்களும் சும்மா இல்ல, விஜய் கேக்குறாருன்னு தண்ணி எல்லாம் திறக்கப்படாது அப்படின்னு கடை அடப்புலாம் அறிவிச்சுட்டாங்க. கர்நாடக அரசியல ரொம்ப பரபரப்பா போச்சு இந்த காவேரி நீரை வச்சு. இப்ப கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. இயற்கையே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பக்கம் இருக்கு. நீங்க இனிமேலும் அணைய திறக்கப்படாதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லாரும் தான் சாக போறோம். அணை ரம்பி ஊருக்குள்ள தண்ணி வெள்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, கர்நாடகாவுல இப்ப கனமழை பெய்யுதுங்க. அதனால தண்ணியோட அளவு அணையில உயர்ந்துகிட்டே போனதுனால உடனே தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க கர்நாடக அரசு. இப்ப கபினி அணையில இருந்து காவேரி நீர் 25,000 கன அடி தண்ணீர் தமிழகத்தை நோக்கி பொங்கி வந்துகிட்டு இருந்துங்க. நம்ம முதலமைச்சர் கேட்கத்தான் போலாம்னு இருந்தாரு. அதற்குள்ளேயே இயற்கையே தண்ணி அணைகளை திறந்து வந்துகிட்டு இருக்குங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது? யாரு என்ன சதி செஞ்சாலும் தாய்மார்களின் ஆசையும் இயற்கையின் துணையும் இருக்கும் வரை நம்ம தளபதி முதலமைச்சர் CM விஜய ஒருத்தனாலையும் ஆட்ட முடியாது, கலட்ட முடியாதுன்னு தெரியுதுங்க. இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அம்சம்னு வச்சுக்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். இந்த வீடியோல பாருங்க, ஒரு அம்மா அவ்வளவு நெகிழ்ச்சியா நம்ம தளபதியை பத்தி பேசியிருக்காங்க. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. உன் மனசுயா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். நீ அப்படியே நீ மனசுல நினைச்சாலே போதும், அது உன் கண்ணு முன்னாலேயே வந்து நிக்கும். நாங்கெல்லாம் நல்லா இருப்போம் யா இனிமே. இந்த காவிரி நீரோட சலசலப்பு என்ன சொல்லுதுன்னா, தளபதியே நீ என்னை தேடி வர வேண்டாம், உன்னையும் உன் மக்களையும் தேடி நான் வருகிறேன், உன்னையும் உன் மக்களையும் தேடி நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த இயற்கையின் துணையோடு மழையால பொழிந்து தமிழ்நாட்டை நோக்கி ஓடோடி வந்து கொண்டிருக்கிறது இந்த காவேரி நீர். இப்ப தளபதி ரசிகனா நான் என்ன சொல்றேன்னா, விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே. நம்ம தளபதி உண்மையிலே அதிர்ஷ்டக்காரரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.